இரண்டாவதாக, கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் காப்பாற்றுகிறார். வேத வசனம் இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 5:11, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. இரண்டாவதாக, கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனித்தீர்களா? கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். என்னை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை என்று நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? வியாதியின் கொடூரத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? மரணத்தின் பிடியில அவ்வளவுதான், எல்லாரும் கையை விரிச்சிட்டாங்க. இனி நான் என்ன செய்ய போகிறேன்? இனி எனக்கு யாரு உதவி செய்ய போகிறா? என்னை யார் காப்பாற்றுவார் என்று நீ ஒருவேளை தனிமையில் அழுது கொண்டிருக்கலாம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை என்ன தெரியுமா? நீ இன்றைய தினம் கர்த்தரை மாத்திரம் நம்புவாயானால் அவரே உன்னை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நீ காப்பாற்றப்படுவாய். என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நீ காப்பாற்றப்படுவாய். உன்னை அவர் காப்பாற்றுவார். நீ கவலைப்படாதே. வியாதியின் வீரியம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், எவ்வளவு கொடிதாக இருந்தாலும், என் ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், நான் உன்னை காப்பாற்றுவேன். நீ பயப்படாதே. உன் வியாதி உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. மரணத்தின் கட்டுகள் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. பாதாளம் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. உன்னை காப்பாற்றுவதற்காக கர்த்தர் இன்று உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீ கர்த்தரை நம்புவாயானால் அவரே உன்னை காப்பாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார்.